பேசலாம் பேசினர்களுக்கு வணக்கம். இப்போது நம்முடன் திரு வேலூர் இப்ராஹிம் இணைப்புல இருக்காரு. சார் வணக்கம். பீகார் தேர்தல் முடிவுல பார்த்திருப்பீங்க, உங்களுடைய முதற்கட்ட கருத்து சார். வணக்கம், வாழ்க வளமுடன். பீகாருடைய தேர்தல் என்பது மதவாதத்திற்கும் வளர்ச்சிக்கும் இடையேயான ஒரு ஜனநாயக போர். காங்கிரஸ் கட்சி வழக்கம் போல சிறுபான்மை மக்களை ஏமாற்றி வழக்கம் போல மதவாத அரசியலுக்கான ஒரு பாதையை அமைச்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி நடத்தவே முடியாத பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அந்த மக்களை ஏமாற்றணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா பீகார் மக்கள் ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அவர்களுக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு இந்த 11 ஆண்டு காலத்துல பீகாருடைய வளர்ச்சி, உள்கட்டமைப்பினுடைய முன்னேற்றம், அதெல்லாம் தாண்டி எல்லா இடங்களிலும் மின்சாரம், எல்லா இடங்களிலும் சாலை வசதி, குடிநீர் வசதி, இந்த அடிப்படை வசதிகளே கூட இல்லாம சுதந்திர பாரதத்துல ஏறக்குறைய அவங்க ஒரு 50 ஆண்டுகளை கழிச்சுட்டாங்க. அப்ப 50 ஆண்டுகள் நடக்காத ஒரு விஷயம் இந்த கடைசி 10 ஆண்டுகள் அவர்களுக்கு கிடைத்த முன்னேற்றத்தை ஒப்பிடும் பொழுது சிறுபான்மை மக்கள் கூட இன்றைக்கு காங்கிரசுக்கோ அல்லது ஆர்ஜேடியினுடைய தேஜஸ்வி யாதவனுடைய அந்த கட்சிக்கோ வாக்களிக்கல. உதாரணத்துக்கு சீமாஞ்சல் அப்படின்ற பகுதி ஒரு 4 மாவட்டங்களை உள்ளடக்கியது. அங்க 40% 65% வரைக்கும் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதி அது. அந்த இடத்தில் இந்த தேர்தல்ல மிகப்பெரிய அளவிற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. அப்ப இஸ்லாமியர்கள் கணிசமா இருக்கிற இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி கூடுதல் இடங்களை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறது. அங்க ஏஐஎம்ஐஎம் சொல்லக்கூடிய அசதுத்தீன் ஓவைசியினுடைய கட்சி அது பெரிய அளவுக்கு சோபிக்க முடியாம தோல்வி பெற்றிருக்கு. முஸ்லீம்னா காங்கிரஸ், காங்கிரஸ்னா முஸ்லீம் அப்படின்னு தெலுங்கானாவுடைய முதல்வர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து சொன்னாரு. ஆனா அத மக்கள் ஏத்துக்கிடல அப்படின்றத இன்னைக்கு சீமாஞ்சல் பகுதியில் உள்ள இஸ்லாமியர்கள் நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. ஆக பீகாரில் உள்ள இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட அனைவருமே வளர்ச்சிக்கு தான் வாக்களிச்சிருக்கிறாங்களே தவிர மதவாதத்திற்கோ மதரசாவிற்கு முன்னேற்றம் பண்ணுவோம் என்று சொல்லக்கூடிய அடிப்படைவாதத்துக்கோ அவர்கள் ஒரு கட்டத்திலும் நாங்கள் உடன்பட மாட்டோம் அப்படின்னு சொன்னது ஒரு பெரிய வரவேற்புக்குரியது. தமிழகத்துல இது மாதிரி நடக்கணும் அப்படின்னு நாங்களுமே விரும்புறோம். ஏன்னா எப்படி பீகார்ல உள்ள இஸ்லாமியர்கள் கல்வி அறிவுல குறைந்திருந்தால் கூட அவர்கள் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய அளவிற்கு ஆதரவா இருக்காங்களோ அந்த மாதிரி தமிழக முஸ்லிம்களும் இருக்கணும். வழக்கம் போல திமுகவுடைய பாஜக பூச்சாண்டிக்கு பணிந்து விடாமல் பயந்து விடாமல் தெளிவா சிந்திச்சாங்கன்னா பீகாருடைய இமாலய வெற்றி எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்றதோ அதே போன்று நிச்சயமா தமிழகத்திலும் பெறும். அந்த வெற்றியில இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவருடைய பங்களிப்பு நிச்சயமா இருக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இன்னும் கூடுதலா வந்திருக்கு. நீங்க குறிப்பிட்டீங்க அந்த சீமான்சல் போன்ற பகுதிகளில் பெரும்பாலான இடங்கள்ல பாஜக கூட்டணி கைப்பற்றி இருக்குன்ட்டு. நாடு முழுக்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அனைவருமே, இப்போ இந்துக்கள் என்று இல்லாமல் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அனைவருமே பாஜகவை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பீகார்ல சிறுபான்மை மக்களை பாஜகவை நோக்கி எது இழுக்கிறது, அந்த ஃபேக்டர் என்னவாக நினைக்கிறீங்க சார்? சிறுபான்மை மக்களுக்கு கூடுதலாக நாங்க ஏதாவது செய்து தரோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கூட தேசிய ஜனநாயக கூட்டணியோ அல்லது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களோ சொல்லவே இல்லை. ஏன்னா காங்கிரஸ் திரும்ப திரும்ப சிறுபான்மை மக்களுக்கு சொல்றது, நாங்கள் மசூதி கட்டி தரோம், மதரசாவுக்கு கூடுதல் சலுகை தரோம், அல்லது மதரசாவில் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த அரபி வகுப்பு எடுக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஊதியம் தருவோம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க அப்படி சொல்லல. ஏன்னா மதரசா என்பது ஒரு மதம் சார்ந்த கல்வியை கற்றுத்தருவது. அதுவே கூட இன்றைக்கு அந்த மக்களுக்கு, குறிப்பா ஏழை மக்களாக அந்த மதரசாவில் படிக்கக்கூடியவர்களுக்கு சரியான முறையில போய் சேராததுனால அவர்கள் பொருளாதாரத்திற்காகவும் அல்லது இஸ்லாமிய அடிப்படைவாதத்திற்கும் இலகுவா பலியாகிறாங்க. அப்படி மதரசாவில் படிச்சுட்டு வரவங்க தான் நம்முடைய பாரதத்தின் பண்பாட்டை கலாச்சாரத்தை எல்லாம் புகழ்ந்து இந்த தேசத்தில் நாம் எந்த அளவுக்கு முன்னேறிக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பா நாம் இன்றைக்கு இஸ்லாமியர்களால் நம்முடைய முன்னோர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்துக்களாகத்தான் இருந்திருக்கிறாங்க. ஒரு வழிபாட்டு முறையில் நாம் மாறி இருக்கிறோமே தவிர நம்முடைய வாழ்வியல் முறையாவது இங்க இருக்கக்கூடிய பாரதத்தின் வாழ்வியல் முறை இதெல்லாம் மதரசாவில சொல்லி கொடுத்து அது மாதிரி ஒரு பயின்று வந்திருந்தா அது சிறப்பா இருக்கும். ஆனா அரேபிய கலாச்சாரத்தையும் அல்லது அரேபிய வாழ்வியல் முறையும் இங்க கொண்டுட்டு வரணும். இந்த பாரத நாட்டை ஹிந்து என்கிற ஒரு பண்பாட்டு கலாச்சாரத்தை இஸ்லாமிய நாடாக மாற்றுவோம் சொல்லக்கூடிய விதத்துல ஒரு சில மதரசாக்கள்ல அவர்கள் பாடம் எடுப்பதும், அதை படித்துவிட்டு அந்த அடிப்படையில ஒருத்தர் மருத்துவரே ஆனா கூட வெடிகுண்டு வைக்கிற அளவுக்கு போறதும் எவ்வளவு பெரிய அபாயகரமானது. அப்ப இதைத்தான் காங்கிரஸ் இவ்வளவு காலம் விதைச்சுக்கிட்டு இருந்துச்சு.
பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுவாங்கன்னா சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சி. அதுல இஸ்லாமியர்கள் இருப்பாங்க, கிறிஸ்துவர்கள் இருப்பாங்க, சீக்கியர்கள் இருப்பாங்க, பௌத்தர்கள் இருப்பாங்க, பெரும்பான்மை இந்துக்களும் இருப்பாங்க. அப்ப எல்லோருக்குமான வளர்ச்சியில் இஸ்லாமியர்களும் ஒன்றிணையணும் அப்படின்றத நோக்கமே தவிர இஸ்லாமியர்களுக்கு தனிச்சலுகை, இஸ்லாமியர்கள் வாக்களித்தால் உங்களுக்கு நாங்க கூடுதலா இதை கவனிப்போம் என்ற மாதிரி மத ரீதியாகவோ அல்லது போலியான வாக்குறுதிகளோ அவர்களுக்கு தருவதில்லை அப்படின்றதுல தெளிவா இருந்தோம். இரண்டாவது, பாரதத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்குத்தான் முக்கியத்துவமும் சம உரிமையும் இருக்கே தவிர வங்கதேசத்திலிருந்து வரக்கூடிய யாரெல்லாம் அனுமதி இல்லாமல், அதாவது ஹிந்தியில இந்த பிரச்சாரம் மிகப்பெரிய அளவிற்கு பீகார்ல போச்சு, குஸ்பெட்டியா அப்படின்ட்டு, அதாவது ஊடுருவல்காரர்கள், எந்தவித பாரதத்தினுடைய பிறப்பும் பாரதத்தினுடைய வாழ்வியலையும் ஏற்றுக்கொள்ளாத வங்கதேசத்திலிருந்து ஊடுருவி வந்த இஸ்லாமியர்கள், அவர்களால் இங்கு மிகப்பெரிய பிரச்சனை. அவர்களால் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட அனைவருக்குமான வேலை வாய்ப்பிலிருந்து எல்லாமே பறிபோகுது. அப்ப ஊடுருவல்காரர்களை நாங்கள் திருப்பி அனுப்புவோம். ஊடுருவல்காரர்களை வாக்கு வங்கியா காங்கிரஸோ அல்லது ஆர்ஜேடியோ வைக்கும் என்றால் அதை ஒரு காலத்திலும் ஏத்துக்க முடியாது என்பது இந்த பீகார் தேர்தலில் ரொம்ப அதிகபட்சமாக எல்லோரும் பேசியது. பாஜக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி அத்தனை தலைவர்களும். அதுக்கு என்ன காரணம்? அது இஸ்லாமியர்களுக்கு விரோதம் அப்படின்னு இங்க இருக்கிற திமுக தலைவர் ஐயா ஸ்டாலின்ல இருந்து ராகுல் காந்தி வரைக்கும் பீகார்ல பேசினாங்க. அது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது இல்ல. ஊடுருவல்காரர்கள் யாராக இருந்தாலும், வங்கதேசத்திலிருந்து வரட்டும் அல்லது வேற எந்த நாட்டிலிருந்து வந்தாலும், அனுமதி இல்லாமல் இந்த தேசத்திற்குள் நுழைவார்களே ஆனால் இந்த தேசத்தினுடைய குடியுரிமை இருப்பது போன்று போலி சான்றிதழ்களை வைத்து இங்கிருக்கிற மக்களின் உரிமைகளை பறிக்க முயல்வார்களே ஆனால் ஒரு அரசு அதை தடுக்கணும். அதை திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான அரசு தைரியமாக செய்யும் என்கிற ஒரு உறுதியை கொடுத்ததின் அடிப்படையில தான் இந்துக்கள் மட்டுமல்ல இஸ்லாமியர்களும் வாக்களித்திருக்கிறார்கள். சோ இந்த மாற்றம் என்பது வளர்ச்சியை நோக்கி யாரெல்லாம் வர வேண்டும் என்று நினைத்தார்களோ அப்படிப்பட்ட வெகுஜன மக்களின் வாக்காக இருக்கிறது. திரும்ப திரும்ப பொய்யையும் திரும்ப திரும்ப தேசத்தை பற்றி குறை சொல்லுவதும், அதே போன்ற அரசியல் அமைப்பையும் அதே போன்று நம்முடைய தேர்தல் ஆணையத்தையும் குறை சொல்வதுதான் ராகுல் காந்தி அவர்களுடைய வேலை. இப்ப தோற்ற பிறகும் இதையே அவர்கள் பல்லவி பாடுகிறார்கள். இந்த 2026 தமிழகத்தின் சட்டமன்றத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களை வெல்லும் பொழுதும் இதே அரசியலமைப்புக்கு எதிராக இவர்கள் கருத்து சொல்வார்கள், அல்லது ஆங்கிலேயர்கள் இருக்கக்கூடிய நாட்டில் போய் அவதூறு பேசுவார்கள், அல்லது அதிகபட்சமாக தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டு செய்துவிட்டது என்ற வழக்கம் போல பொய்யை பேசுவார்கள். தமிழகத்தின் வெற்றிக்கு பிறகு இவர்கள் பேசக்கூடிய இது போன்ற விஷயங்களை மக்கள் பொருட்படுத்த மாட்டாங்க. சமீபத்துல கூட இந்த டெல்லி குண்டுவெடிப்பு பிறகாக இது பாஜக தேர்தலுக்காக செய்தது என்று நிறைய பேர் சோசியல் மீடியால பதிவிட்டாங்க. எதிர்கட்சிகள் இன்னும் சில அன்னோன் ஐடிஸ், பேரை கூட வெளில சொல்ல முடியாத அளவுக்கு அந்த ஐடி எல்லாம் வச்சிருப்பாங்களா சார், அவங்களாம் கருத்து பதிவிட்டாங்க. அவர்களுக்கு உங்களுக்கு என்ன ரிப்ளை? டெல்லியினுடைய குண்டுவெடிப்பு என்பது மனித இனமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மிருகச் செயல். இஸ்லாமிய நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லணும்னா ஒமன் அஹியாஹா ஃபக அன்னமா அஹியன் நாஸ ஜமியா, திருக்குரான் சொல்லுகிறது, நீங்கள் ஒரு மனிதரை வாழ வைத்தால் அது ஒட்டுமொத்த மனித குலத்தையே வாழ வைத்ததற்கு சமம். ஒரு அப்பாவியை கொலை செய்தால் ஒட்டுமொத்த மனித குலத்தையே கொன்றதற்கு சமம். அப்போ ஒரு மனித குலத்தையே கொல்லக்கூடிய ஒரு பாவச் செயல் தான் அப்பாவிகளை, அங்கிருந்த ஒவ்வொரு குடிமக்களை வெடிகுண்டை வெடிக்க வைத்து கொலை செய்தது. இது செய்தவன் பெயர் இஸ்லாமியன் என்ற அடையாளம் இருந்தாலும் அவன் திருக்குரானுக்கு எதிரானவன், நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிக்கு எதிரானவன். இன்னும் சொல்ல போனால் 13 பேர் அந்த குண்டுவெடிப்பில் இறந்திருக்கிறார்கள். அதுல 2 இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்க. அப்ப இவர்கள் இஸ்லாமியர்களை கொலை செய்வதற்கும் தான் இதுக்கு பேரு ஜிஹாத் அல்லது இதுக்கு பேரு தியாகம் என்று சொல்வார்களே. ஆனால் இது எந்த விதத்துல தியாகம், எந்த விதத்துல இது நியாயப்படுத்த முடியும்? சமீபத்துல பார்த்தோம், பஹல்காம்ல இந்துக்களுடைய பெயரை கேட்டு கேட்டு கொலை செய்யற ஒரு சூழல் இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது கூட அங்க இருக்கக்கூடிய ஒரு குதிரை ஓட்டி ஒரு இஸ்லாமியன் AK-47 வச்சிருந்த பயங்கரவாதியை தடுத்து அந்த போராடக்கூடிய பணியில அவன் துப்பாக்கியால் சுடப்பட்டு தன்னுடைய உயிரை தியாகம் பண்றான். அதுதான் பாரதத்தினுடைய அடையாளம். இங்க பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் எந்த பாகுபாடும் இல்லை. ஆனால் மதத்தின் பெயரால் ஒரு பெரிய அநியாயத்தை டெல்லியினுடைய அந்த குண்டுவெடிப்பை நிகழ்த்தி இருக்கிறார்கள். உண்மையாகவே அந்த 13 குடும்பங்களுக்கும் பாரதத்தில் உள்ள 140 கோடி மக்களும் உறுதுணையாக இருக்கிறார்கள். அந்த இழப்பிலிருந்து அவங்க மீண்டு வரணும். அதே போன்று இதற்கு என்ன அடிப்படை காரணம் பார்த்தா, திரும்ப திரும்ப ஏன் இஸ்லாமியர்கள் மட்டுமே இந்த பயங்கரவாதத்தில் ஈடுபடுகிறார்கள் பார்த்தால், அவர்களிடத்தில் இருக்கிற மத நம்பிக்கை தவறாக போதிக்கப்பட்டிருக்கிறது.
எதனால் தவறாக போதிக்கப்படுகிறது என்றால், யார் மதத்தை பற்றி உபதேசம் பண்ணுகிறார்களோ, பிரசங்கம் செய்கிறார்களோ, அந்த மத போதகர்கள் படிக்கக்கூடிய மதரசா கல்வி அது இன்னும் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் என்ன பேசுகிறார்கள் என்பதே தெரியாத ஒரு சூழல் இருப்பதால் அது ஒரு பெரிய ஆபத்தை நோக்கி போகிறதோ என்ற அச்சம் என்னை போன்ற தேசப்பட்டுள்ள இஸ்லாமியர்களுக்கு இருக்கிறது. அதனாலதான் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல்லுகிறார், ஒரு கையில் திருக்குரானை வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு கையில லேப்டாப்போ வையுங்க. அப்ப மதரசா கல்வி என்பது வெறும் அரபியை மட்டும் படிப்பது அல்லது வெறும் தொழுகை வணக்க வழிபாட்டை எப்படி செய்வது என்பது மட்டும் இல்லாமல், அந்த கல்வி கற்கக்கூடிய ஒருவர் முழுக்க முழுக்க மிகச்சிறந்த அளவுல உலக கல்வியும் கற்றால் அவர் பொருளாதாரத்துக்கும் பிரச்சனை இருக்காது. உலக நடப்புகளையும் நாம் வாழக்கூடிய வாழ்வியல் முறையும் தெரிந்து கொண்டால் தேசப்பற்றோடு வரக்கூடிய ஒரு நல்ல மதரசாவில் படித்த ஒரு இஸ்லாமிய மதகுருவா வருவார். அப்படிப்பட்டவர்கள் பள்ளிவாசல்கள்ல பிரசங்கம் செஞ்சாங்கன்னா அது நல்ல தேசபக்தர்களை, இந்த நாட்டிற்கு முன்னேற்றத்திற்கு பாடுபடக்கூடிய இஸ்லாமியர்களை உருவாக்கும். அதற்காக இனிமே நாம கவனம் செலுத்தணும். மதரசா விஷயங்களில் மத்திய அரசு கூடுதல் கண்காணிப்பை செலுத்த வேண்டும் என்பது இந்த குண்டுவெடிப்பின் மூலம் தெரிகிறது. சோ பீகார் எலெக்ஷன்ல இருந்து ஒரு உத்வேகம் பெற்று அடுத்து தமிழ்நாடு நோக்கி போக்கஸ் திருப்பியாச்சு சார். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். எல்லாருக்கும் இனிப்புகளை வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். பீகார் வெற்றி என்பது தமிழகத்தில் எங்களை போன்ற வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியகர்த்தாக்களுக்கும் புதிய தெம்பை கொடுத்திருக்கிறது. தமிழகத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிரி புதிரியான மிக அற்புதமான ஒரு வெற்றியை பெறுவோம். திமுகவினுடைய கடைசி 4 மாதங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறது. மிகச்சிறந்த ஒரு வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எங்களோடு இணையக்கூடிய அத்தனை கூட்டணிகளையும் ஒன்றிணைத்து அரவணைத்து மிகப்பெரிய நாசகர சக்தியான திமுகவை 4.5 ஆண்டு காலம் இந்த மண்ணை பற்றியும் மக்களை பற்றியும் கவலைப்படாத ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை புகட்டுவோம். ரொம்ப நன்றி சார், உங்களுக்கு கருத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள்.